கூல்பேட்லேருந்து கூல் 3 ப்ளஸ் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூல்பேடோட இந்த கூல் 3 ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல இந்த பாக்ஸில் என்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து கூல் 3 ப்ளஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாடல் தெரியுது. ஸோ இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. பேக் சைடில் பார்த்துட்டோம்னா இதோட கீ ஃபீச்சர்ஸை வந்து டாப்பில் வந்து உங்களுக்கு நோட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபோனில் ஒரு 5.71 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீடியாடெக் ஹீலியோ A22 ப்ராசர், 13 மெகா பிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, அது மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது, 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 9.0 பையில் வந்து இது எங்குது. ஸோ இதோட விலை வந்து பேக்கேஜில் 7999 சொல்லியிருந்தாலும் இதோட கம்மியான ரேட்டு தான். அது என்னங்கிறத லாஸ்ட் சொல்கிறேன். ஸோ முதல்ல இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிகிற விஷயம் இந்த கூல்பேட் கூல் 3 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ சின்ன ஃபோன் மாதிரியாக ஒரு காம்பேக்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை சைடில் எடுத்து வச்சிரும். அடுத்ததாக நமக்கு ஒரு டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ப்ரொடெக்ஷனுக்கு இந்த கவர் யூஸ் ஆகும். அப்படியே வந்து ஸ்க்ரீன் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஸ்க்ரீன் கார்டு வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் கிடையாது, நார்மலான ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது ஃப்ரீ அப்படிங்கிறதுனால ஓகே. அது மட்டும் இல்லாமல் ரெகுலரான பேப்பர் ஒர்க்ஸ், வாரண்டி கார்டு மற்றும் குயிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து சைடில் வச்சிரும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சார்ஜரை பொறுத்தவரையும் 5 வாட் 1 ஆம்பியர், அதாவது 5 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை. கடைசியாக ஒரு சிம் இஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபோனுக்கு மறுபடியும் போவோம். கூல்பேட் கூல் 3 ப்ளஸை பார்க்கலாம். ஃபோனை சுற்றி ஒரு பிளாஸ்டிக் கேஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராட்ச் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த கவர்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டோன்னா மறுபடியும் ஸ்க்ரீன் சைஸில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு ப்ரொடெக்ஷன் ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃபோன் ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. பெசல்ஸ் எல்லாமே மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் உள்ள மெட்டீரியல் பொறுத்து பேசும்போது இது வந்து பிளாஸ்டிக் பாடியில் செஞ்சிருந்தாலும் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அது ஒரு கிளாஸ் ஃபீல் கொடுக்குது. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இது வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணுது. இருந்தாலும் பேக் சைடில் நமக்கு ஃபோனில் கொடுத்துருக்கிற டிரான்ஸ்பரண்ட் கவர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு 5.71 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டாப்பில் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் ஒரு 13 மெகா பிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பவர் பட்டன், 2 வால்யூம் கீயும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து சிம் ட்ரே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ஸ்லாட்டை பொறுத்தவரையும் இது ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டை கொடுக்குற காரணத்தினால ஒரு சிம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு, அப்படி இல்லைனா 2 சிம் அப்படி தான் பயன்படுத்த முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இனிஷியல் இம்ப்ரெஷனை பொறுத்தவரையும் நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய ஸ்பீடை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இருந்தாலும் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட்டோட அக்யூரேசியுமே நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அக்யூரேட்டாக வந்து செயல்பட்டுச்சு, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள டிஸ்பிளேக்கு வரும். இது ஒரு 5.71 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 720p அதாவது ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் வருது. டிஸ்பிளேயோட குவாலிட்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆவரேஜாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓரளவு டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசருக்கு வரும். இந்த ஃபோனில் ஒரு மீடியாடெக் ஹீலியோ A22 ப்ராசர் வந்து இயங்குது. இது 2 GHz குவாட் கோர் ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு IMG VR GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கும்போது யூஏலேயே அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. 1-2 நேரங்களில் சில நேரங்களில் உங்களுக்கு நேவிகேட் ஆகும்போது திடீர்னு ஒரு ஸ்டாப்பேஜ் இருந்த மாதிரியே தெரியுது. இந்த ப்ராசர் வந்து கேமிங்கில் எப்படி செயல்படும், அது மட்டும் இல்லாமல் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு தனிப்பட்ட ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 2GB RAM வித் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் 3GB RAM வித் 30GB ஸ்டோரேஜோடும் வருது. நம்மக்கிட்ட இருக்கிறது 3GB 32GB வேரியண்ட். ஓஎஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் பை 9.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓஎஸை பொறுத்தவரையும் ரொம்ப ஸ்டாக்கிஸான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆப் ட்ராயிலும் சரி, எல்லா விதமான ஆப்ஸும் நேவிகேஷனும் சரி உங்களுக்கு வந்து ஒரு பியூர் ஆண்ட்ராய்ட் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ட்ரிக்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தீம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கேம் பூஸ்டர் மாதிரியான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக கேம்ஸ் ஆட் பண்ணி கேம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கூட்டிக்கிட முடியும். இது போக இதில் வந்து டியூவல் 4G VVLT சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 இருக்குது. 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டே சார்ஜ் நிற்குமா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராவுக்கு வரும். ரியர் ஃபேசிங்கில் நமக்கு ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியர் ஃபேசிங்கில் சரி ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் சரி நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபேசிங்கில் நமக்கு வந்து ஏஐ மோட் இருக்குது, பியூட்டிஃபை மோட் இருக்குது, போர்ட்ரைட் மாதிரியான ஷார்ட்ஸும் இருக்குது. செல்ஃபி மோட்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வைக்கிறதுக்கு ஏஆர் மோட் கொடுத்துருக்காங்க. டைப் லேப்ஸ் இருக்குது.
இது போக பியூட்டிஃபை அது மட்டும் இல்லாமல் ஜிஃப் வீடியோவும் உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு அனிமேஷனை வச்சு ஜிஃப் வந்து கிரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் வச்சு ஷேரும் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மாதிரியான சோஷியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் ரியர் ஃபேஸிங் கேமராலேயே ஒரு ஏஐ மோடும் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக கொஞ்சம் வந்து பேக்ரவுண்ட் மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. இருந்தாலும் ஃபோட்டோவோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் இம்ப்ரெஷன் ரொம்ப ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஷார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் பிளர் வந்து ஆகிற மாதிரியான விஷயங்களும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் நமக்கு 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஏஐ மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபை மோடும் இருக்குது. இதில் ஏஜ் காட்டுற மாதிரியான ஃபீச்சர்ஸும் அடிஷனலாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த கூல்பேட்லேருந்து கூல் 3 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது ஒரு என்ட்ரி லெவல் ஒரு நார்மலான ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக வந்து பிடிக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி இதை பற்றின ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனியாக கேமிங் ரிவ்யூவும் ஒன்று பண்ணுறேன். ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் இந்த வந்து 2GB RAM 16GB ஸ்டோரேஜோட விலை 5999க்கும் 3GB RAM 30GB வேரியன்ட் வந்து 6499க்கும் வந்து Amazon.in கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் வெர்ஷனும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள். என்ன மேலும் பட வீடியோ இருக்கிறது நானும் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.